மகாபாரதம் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டாவே கண்டிப்பா ராமனை பத்தி பேசியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ராவணனை பத்தியும் பேசியிருப்பாங்க, சீதாவை பத்தியும் பேசியிருப்பாங்க, ஒரு சில இடத்துல லட்சுமணனை பத்தியும் பேசியிருப்பாங்க, கண்டிப்பா ஹனுமானை பத்தியும் பேசியிருப்பாங்க. அதை விடுங்க, ராவணனோட ஒய்ஃபான மண்டோதரியை பத்தி கூட பேசியிருப்பாங்க, அவங்க ரொம்பவே அழகானவங்க அப்படின்னு. ஆனா இவங்களதான் பத்தி பேசினதை விட இந்திரஜித் அப்படிங்கிற ஒரு வீரனை பத்தி பேசினது ரொம்பவே கம்மி. ஏன் அப்படின்னா, மொத்த இதிகாச கதைகள்ல மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, ராமாயணத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, மொத்த இதிகாச கதைகளையுமே காடை டைரக்டா தோக்கடிச்சு மயக்கம் அடைகிற செய்யற அளவுக்கு ஒரு வீரன் இருந்ததே இல்லை. மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டாலுமே சரி, கிருஷ்ணரை எந்த ஒரு இடத்துலையுமே யாருமே தோக்கடிச்ச மாதிரி எந்த ஒரு ஸ்டோரியுமே இல்லை. அஃப்கோர்ஸ் வாலி அப்படிங்கிறவங்க வேடன் மாதிரி கடைசி கிருஷ்ணரோட கடைசி காலத்துல வேடன் மாதிரி கிருஷ்ணனோட பாதத்துல அம்பு விட்டு அவங்கள கொன்ற மாதிரி ஒரு சில இடத்துல பார்க்க முடியும். ஆனாலும் அது கடைசி காலம். ஒரு போர்ல டைரக்டா ஒரு காடை மயக்கம் அடைகிற செய்கிற மாதிரி எந்த ஒரு கதைகளுமே இல்லை. ஆனா ராமாயணத்துல இருக்கு. அதை பண்ணது இந்திரஜித் அப்படிங்கிற ஒரு வீரன். ஒன்னு இல்ல 2 தடவை ராமனை தோக்கடிச்சு மயக்கமடைய செய்திருக்கான் அந்த இந்திரஜித். அப்பேற்பட்ட வீரனை பத்தி நம்ம பேசினதே ரொம்பவே கம்மி. இந்திரஜித்தோட வீரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனை சார்ந்தவங்களை விட எதிரிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சாதான் அது கரெக்டா இருக்கும். எதனால அப்படின்னா, இப்போ யாராவது சார்ந்தவங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவன் ஓரளவு வீரன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே அவன் பெரிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஆனா லட்சுமணனே இந்திரஜித்தை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் இப்படியாப்பட்ட வீரன் இனி பிறக்க போறதே கிடையாது, இப்படி பிறக்கவே மாட்டான். இப்ப அப்பேற்பட்ட வீரன் அவன் இறந்ததுக்கு அப்புறம் இந்திரஜித் இறக்கல, அவனோட சேர்ந்து அந்த வீரம் இறந்து போயிருச்சு. இதுக்கப்புறம் அந்த வீரத்தை நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு லட்சுமணனே கண்கலங்கி நின்றுப்பாரு. அப்பேற்பட்ட வீரன் மாவீரன் இந்திரஜித். எதிரிகள் படையில உள்ள லட்சுமணனே கண்கலங்கி நிக்கிற அளவுக்கு அவனோட வீரத்தை பத்தி புகழ்ந்து பாடுற அளவுக்கு யார் இந்த இந்திரஜித்? இந்திரஜித் அப்படி என்னதான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஒன்னா பார்க்க ஆரம்பிப்போம். இந்திரஜித்தோட அப்பா ஆப்வியஸ்லி ராவணன், அம்மா மண்டோதரி. இவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் பையனா பிறக்கிறவங்க தான் இந்த இந்திரஜித். இந்திரஜித் பயங்கரமான வீரனா பிறக்கணும், மிகப்பெரிய அறிவாளியா பிறக்கணும் அப்படின்னு ஜோதிடம்லாம் பார்த்து அந்த நேரத்தை கரெக்டா கணிச்சு எல்லா கோள்களையுமே ஒரு நேர் வரிசையில ஒன்னா ஒரு ஸ்டாண்டிங்கா ஒரு நேர் அலைன் பண்ண வச்சு அந்த ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்துல அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோள்களை கண்ட்ரோல் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஆனா நம்ம ஆளு சனீஸ்வரன் மட்டும் என்ன பண்ணிடுறாப்புல அப்படின்னா, ஒரு காலை எடுத்து 11வது கட்டம் அப்படிங்கிறதுல 12வது கட்டத்துல காலை எடுத்து வைக்கிறாங்க. பேசிக்கா அந்த கட்டங்கள்லாம் இருக்கும்ல, அதுல 11வது கட்டங்கள்ல நிக்கிற சொல்ற மாதிரி ஸ்டோரி இருக்கு. அதுல சனீஸ்வரன் 12வது கட்டத்துல காலை வச்சுறாரு. அப்படி வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்திரஜித் ஆயுள் மட்டும் கம்மியாயிருது. ரொம்ப அழகா பிறக்கான், ரொம்ப வீரமா பிறக்கான், நிறைய கல்வி அறிவோட பிறக்கான், ரொம்பவே அறிவு அதிகமா இருக்கு. ஆனா ஆயுள் காலம் மட்டும் ரொம்பவே கம்மியாயிருது. எதுக்காக அப்படின்னா, நம்ம சனீஸ்வரன் காலை எடுத்து இன்னொரு 12வது கட்டத்துல வச்சதுனால அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதனால ராவணன் ரொம்பவே கோவப்பட்டு சனீஸ்வரனை தண்டிச்சதாக ஒரு ஸ்டோரி இருக்கு. என்ன அப்படின்னா, கோவத்தை காலில் அட்டாக் பண்ணி அவங்கள நடக்க விடாம பண்ணி இருக்கிறதுல அந்த மொத்த பிளானட்ஸ்லயுமே சனீஸ்வரன் அந்த சனி கிரகம் மட்டும்தான் ரொம்பவே ஸ்லோவா சுத்தமா. அதுக்கு காரணம் ராவணன் அந்த கோவத்துல தண்டிச்சதுனாலதான் சனீஸ்வரனால நடக்க முடியாது, அதனால அந்த பிளானட்டும் ஸ்லோவா சுத்துது அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி இருக்கு. இது பேசிக்கா ஒரு ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு இதை பத்தி தெரியும், அப்போ உனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்பவே நல்ல ஒரு வீரனா ஒரு அழகனா இருக்கான் அந்த இந்திரஜித். அப்படி அவன் பிறந்தப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மேகங்கள் அவன் அழும்போது இடி மின்னலோட பயங்கரமான சத்தம் கேட்டிருக்கு, உலகமே அல்லோலப்படுற அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ அதனால இந்திரஜித்துக்கு மேகநாதன் அப்படிங்கிற பேர் வருது. அப்போ இந்திரஜித் அப்படிங்கிற பேரு எப்படி வந்துச்சு அப்படின்னா,
இந்திரஜித் அப்படிங்கிற பேர் வந்த காரணமே இந்திரனை வந்து அந்த மேகநாதன் வென்றிருப்பான், ஜெயிச்சிருப்பான். எதனால அப்படின்னா ராவணன் வந்து இலங்கை இதெல்லாம் இந்திரஜித்து பிறந்து கொஞ்ச நாள்ல இந்திரஜித் வந்து வளர்ந்து கொஞ்சம் ஒரு டீனேஜா இருக்கும்போது நடந்த சம்பவம். இது என்ன அப்படின்னா ராவணன் வந்து இலங்கையை ஆட்சி பண்றது வந்து இந்திரனுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. ஏன் அப்படின்னா இந்திரன் வந்து தேவர்களுக்கெல்லாம் தலைவன். ஸோ ஆப்வியஸ்லி குபேரனை விரட்டிட்டு அந்த இடத்துல வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்திரனுக்கு வந்து பிடிக்கல. இது வந்து உடனே ரொம்பவே கோபமான இந்திரன் வந்து எப்படியாவது ராவணனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பகை உணர்வோட காத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ராவணன் என்ன பண்றாரு அப்படின்னா இந்திரலோகத்துக்கு போய் இந்திரனை அட்டாக் பண்ண போறாங்க. அப்போ இந்திரன் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட வஜ்ராயுதத்தை வச்சு ராவணனை மயக்கமடைய செய்யறாங்க. உடனே பிடிச்சு ஜெயில போட்டுறாங்க. ஆனா ஜெயில இருக்கும் போதும் ராவணன் சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். உடனே ஏன் எல்லாருமே ஜெயில போட்டா ரொம்ப சோகமா இருப்பாங்க, எல்லாம் ரொம்ப கோவப்படுவாங்க. ஆனா ஏன் ராவணன் மட்டும் சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்ப நிலையில வந்து இந்திரன் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்பந்தான் இந்திரஜித் அந்த மேகநாதன் அப்படிங்கிறவன் வந்து வந்திருக்கான். வந்தவன் பயங்கரமா அட்டாக் பண்றான். இந்திரனே தோக்கடிச்சிடலாம். ஒரு கட்டத்துல இந்திரன் தோக்கடிச்சு அவன் வந்து இலங்கைக்கு இந்திரனே இழுத்து கொண்டு போயிடுறான். ஸோ இதனாலதான் பிரம்மதேவன் வந்து உன்னை இந்திரனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வரலாம் கொடுத்து இந்திரனை வென்றதுனால உனக்கு இந்திரஜித் அப்படிங்கிற பேரு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் வழங்கியிருப்பாங்க. அப்போ ஆப்வியஸ்லி எல்லாரும் கேட்குற மாதிரி சாகாவரம் கேட்குறான் நம்ம இந்திரஜித்து. அப்போ சாகாவரம் வந்து கிடையாது, மனுஷனா பிறந்தாவே ஒருத்தன் பிறந்தாவே பூமியில பிறந்தாவே கண்டிப்பா ஒரு நாள் இறந்துதான் ஆகணும். ஸோ ஆப்வியஸ்லி சாகாவரம் கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்றாரு அப்படின்னா 14 வருஷம் யாரு தூங்காம இருக்கானோ, ஒரு நாள் 2 நாள் இல்ல 16 வருஷம் யாரு தூங்காம இருக்கானோ அவன் தான் உன்னை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுத்துட்டு போயிடுறாரு. அது இல்லாம நிக்குமலா தேவி அப்படிங்கிற தேவி கிட்ட போய் நீ ஒரு யாகம் பண்ணி போருக்கோ ஒரு சண்டைக்கோ போனோம்னா உன்னை தோக்கடிக்கவே முடியாது, யாராலையுமே தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆப்வியஸ்லி ஒரு வரம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இதனால அந்த மேகநாதன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுறான். அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான சக்தி வாய்ந்தவனா மாறிடுறான். இந்திரஜித்தோட மெயினான ஸ்ட்ராட்டஜியே என்ன அப்படின்னா எதிரிகளை குழப்பி அட்டாக் பண்றது, அவங்கள ரொம்பவே கன்ஃபியூஷனாவே வச்சிருக்கிறது தான் இந்திரஜித்தோட மெயினான ஸ்ட்ராட்டஜியே. அது மட்டும் இல்லாம இந்திரஜித்துக்கிட்ட மிகப்பெரிய ஆயுதங்கள்லாம் இருந்துச்சு. பாசுபதாஸ்திரம் இருந்துச்சு, நாராயணாஸ்திரம் இருந்துச்சு, பிரம்மாஸ்திரமும் இருந்துச்சு. இந்த மூணையுமே இந்திரஜித் தவத்தால மட்டுமே வாங்கியிருக்கான். மற்றவங்க மாதிரி அடுத்தவங்க சொல்லி கொடுத்து வாங்கல. இப்போ கர்ணன் வந்து பிரம்மாஸ்திரம் பெற்றிருந்தான், அவன் வந்து பிரம்மாஸ்திரத்தான் அவனுக்கு கையாள தெரியும் அப்படின்னா அது வந்து பரசுராமர் சொல்லி கொடுத்ததுனால. ஆனா இந்திரஜித் அப்படி இல்லை, டைரக்டா பிரம்மதேவன் கிட்ட இருந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை வாங்கியிருக்காரு. இதே மாதிரி விஷ்ணு கிட்ட இருந்து நாராயணாஸ்திரம் வாங்கியிருக்காரு, சிவன் கிட்ட இருந்து பாசுபாதாஸ்திரம் வாங்கியிருக்காங்க. இப்படி இந்த மாதிரி தவம் இருந்து அந்தந்த தேவர்கள்ட்ட வாங்கின அஸ்திரங்கள் இந்த ஒரே ஒரு வீரன் மட்டும்தான் மொத்த இதிகாசத்திலேயே வாங்கியிருக்கான். கர்ணனும் கிடையாது, நம்ம துரியோதனும் கிடையாது, அர்ஜுனனும் கிடையாது, நம்ம பீஷ்மன் கூட கிடையாது. இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து தெரிஞ்சிருக்காங்க. இந்த 3 அஸ்திரங்களையும் வாங்கின ஒரே வீரன் நம்ம இந்திரஜித் மட்டும்தான். அந்த அளவுக்கு அவன் தவம் இருந்து ரொம்பவே ஃபோக்கஸா இருந்து அந்த அஸ்திரங்கள்லாம் வாங்கியிருக்கான். எதிரிகளை அழிக்கணும், நான் சக்தி வாய்ந்தவனா மாறணும் அப்படிங்கிறதுக்காக. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வரங்கள், நிறைய அஸ்திரங்கள், தெய்வீக அஸ்திரங்கள் நிறைய வச்சிருந்திருக்கான் நம்ம இந்திரஜித். ஆனா பெரும்பாலும் அவன் யூஸ் பண்ணது, போர்ல யூஸ் பண்ணது அப்படின்னா அது வந்து பிரம்மாஸ்திரம் தான். ஒரு தடவை அனுமான் வந்து சீதையை பார்க்கறதுக்காக அசோகவனத்துக்கு போனப்போ ஹனுமனை பிடிக்கிறதுக்காக நம்ம பிரம்மாஸ்திரத்தை வந்து இந்திரஜித் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். ஹனுமனோட சக்தியை பத்தி சொல்லணும்னா சொல்லவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சக்திவாளி. அதிகமா ஸ்வெட்டிங் வேற ஆகுது, உனக்கு வாய் வேற குளருது, போய் தண்ணி குடிச்சோப்போ. சக்திசாலி எப்படி அப்படின்னா அணு அளவுக்கு சின்னதாகவும் மாற முடியும், மிகப்பெரிய அளவுக்கு பெருசாகவும் மாற முடியும், காத்து மாதிரி லேசாகவும் மாற முடியும், ரொம்பவே வெயிட்டான ஒரு கனமான ஆளாகவும் மாற முடியும் நம்ம அனுமான ஆளா. அந்த அளவுக்கு ரொம்பவே சித்துக்கள் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய வீரன் தான் நம்ம அனுமன் வந்து அனுமனை கட்டி போடுறது வந்து நடக்காத காரியம். ஏன்னா காத்து மாதிரி அவங்க ஆல்ரெடி வாயு புத்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காத்து மாதிரி அவங்க 7 நாள் நுழைஞ்சு போற அளவுக்கு அவங்களால லேசாக கூட மாற முடியும். ஸோ
ஆனா அப்பேற்பட்ட வீரனையே பிரம்மாஸ்திரத்தை வச்சு கட்டி போட்டவன் தான் நம்ம இந்திரஜித். அந்த அளவுக்கு அவனோட வீரம் வந்து ரொம்ப பெருசு. நம்ம வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அவனோட வீரம். ரெண்டு நாள் போரையே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சவன் தான் அந்த இந்திரஜித். நாள் வந்து நாகாஸ்திரம். கர்ணன் கூட மகாபாரதத்துல கடைசி அஸ்திரத்தை அந்த நாகாஸ்திரமா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ கிருஷ்ணர் கூட காலை வச்சு மிதிச்சு அர்ஜுனனை காப்பாற்றுவாங்களே, அதே நாகாஸ்திரத்தை வந்து யூஸ் பண்ணி நம்ம ராமனையும் லட்சுமணனையும் வந்து கட்டி போட்டுருவாப்புல. கட்டி போட்ட உடனே நம்ம கருடன் வந்து திரும்ப அவங்களெல்லாம் காப்பாத்திட்டு போவாங்க. ஸோ இது நாள் போறல. 2ஆம் நாள் வந்து பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணி மயக்கமடைய வச்ச உடனே நம்ம அனுமன் வந்து சஞ்சீவனி மூலிகை, அந்த இமயமலையில உள்ள அந்த மலையை தூக்கிட்டு வந்து அந்த மூலிகையை எடுத்து அவங்களுக்கு திரும்ப அவங்கள உயிர் பெற வச்ச மாதிரி ஒரு ஸ்டோரியும் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி 2 நாள் வந்து இந்திரஜித் வந்து ராமனை வந்து தோக்கடிச்சும் திரும்ப வந்தோடனே இந்திரஜித்தே ஒரு இடத்துல வியந்து போயிடுவான். யாரு இந்த ராமன்? நம்ம வந்து 2 தடவை தோக்கடிச்சிருக்கோம், 2 தடவையும் திரும்ப வந்திருக்காங்களே, யாரு அப்போ? சாதாரண மனுஷன் கிடையாதா அப்படின்னு சொல்லி ஒரு வியந்து போய் பார்க்குற அளவுக்கு ராமனை இந்திரஜித் வியந்து போய் பார்க்குற அளவுக்கு ராமனும் வீரனா இருந்திருக்கான். இந்திரஜித்தை ராமன் ஒரு தடவை வியந்து போய் பார்த்துருக்காங்க. அது எப்போ அப்படின்னா, இந்திரஜித் போர்க்களத்துல நுழைஞ்ச அன்னைக்கு வந்து கோடிக்கணக்கான வானர வீரர்களை வந்து கொன்னு குவிச்சிருக்கான் இந்த இந்திரஜித். இதனால குரங்கு இனமே அழிஞ்சு போயிரும், குரங்கு இனமே உலகத்துல இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு கொன்னு குவிச்சிருக்கான். யார் இவன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வியப்பா ராமன் வந்து விபீஷணன்ட்ட வந்து கேட்ட மாதிரி ஒரு ஸ்டோரியும் இருக்கு. இந்த ஸ்டோரிய ஆப்வியஸ்லி நம்ம ஒரு மன்னர்கள் மாதிரி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு பார்ப்போம். ஒரு சாதாரண ஒரு மனுஷங்க இந்த இடத்துல எப்படி இருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சு பார்ப்போம். குபேரன் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் இலங்கை அந்த மாதிரி ஸ்டோரி இருக்கும். குபேரன் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, அவங்க கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாங்க. ஸோ செழிப்பையும் வளத்தையும் குறிக்குது. அவங்க வந்து ரொம்பவே செழிப்பா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துப்போம். ராவணன் அப்படிங்கிற அவங்களோட தம்பி வந்து ரொம்பவே செழிப்பா இருந்ததுனால அந்த இடத்த வந்து பிடிச்சிக்கிட்ட மாதிரி எடுத்துப்போம். ஸோ இந்திரன் அப்படிங்கிறவங்க இதுல யாரு அப்படின்னா, வயல் சார்ந்த இடத்த சேர்ந்தவங்க. ஒரு மருத நிலத்தை ஒரு கிங்னு வச்சுப்போம். 2 பேருக்கும் ஒரு சண்டைகள் வருது. அந்த சண்டையில ஆப்வியஸ்லி நம்ம இந்திரன் ஜெயிச்சு திரும்ப ராவணனோட பையன் வந்து இந்திரஜித் வந்து இந்திரனை வந்து தோக்கடிச்ச மாதிரி இருக்கு. ஸோ இது ஒரு சாதாரண ஒரு கிங்குக்குள்ள உள்ள சண்டை மாதிரி இருக்கா. இதுக்கப்புறம் தான் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்க. ராமன் வந்து ராவணனை வந்து அட்டாக் பண்ண வராங்க இலங்கைக்கு வந்து. அப்போ வானர படைகளை கொண்டு வந்த மாதிரி ஸ்டோரி இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்க. வானர படைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு கற்கால மனிதனை ஏன் குறிக்கக்கூடாது? ஏன்னா தமிழ்நாட்டில தான் இப்போ கூட ரொம்ப ஆதி காலத்து மனிதன் வந்து தமிழ்நாட்டில தான் வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல பார்க்க முடியுது. அந்த மண்டோடுகள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆதிச்சநல்லூர்ல. ஸோ ஏன் அந்த மாதிரி மனிதர்களை வந்து ராமன் கூப்பிட்டுட்டு போய் சண்டைக்கு போயிருக்கக்கூடாது? ரொம்ப கற்கால மனிதர்கள், ரொம்பவே பழமை வாய்ந்த மனிதர்களை ஏன் கூப்பிட்டுட்டு போய் சண்டை போட்டுக்கக்கூடாது? அப்போ அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஏன் வாழ்ந்துருக்கூடாது? ஏன்னா அந்த ஸ்டோரி பேசிக்காக தமிழ்நாட்டுக்கும் அந்த இலங்கை அந்த பார்டரில் தான் நடக்குது. ஸோ ஏன் தமிழ்நாட்டில் உள்ள அந்த தமிழ்நாட்டில் ஆதி காலத்து மனிதர்கள் ஏன் இருந்துருக்கக்கூடாது? அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் குரூப்பை ஏன் வாழ்ந்துட்டு கூடாது? அவங்க கூட போய் அவங்கள கூப்பிட்டு போய் ஏன் அவங்க சண்டை போட்டுருக்கக்கூடாது? ஏன் ஹெல்ப் கேட்டுருக்கக்கூடாது? இந்த மாதிரி கூட இருக்கலாம்ல. ஜஸ்ட் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஜஸ்ட் உங்களுக்காக இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துட்டு வரேன். ஹனுமான் அப்படிங்கிறவங்கள வந்து சிவனோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனுக்கும் தமிழ்நாடுக்கும் அவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்கு. ஏன்னா சிவனை வந்து தென்னாட்டுடைய சிவனை போற்றி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம தமிழ் சங்கத்துல கூட சிவன் வந்து உரையாடின மாதிரிலாம் ஸ்டோரிஸ் இருக்கு. ஸோ சிவனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவ்வளோ கனெக்ட் இருக்கு. சிவன் வந்து தமிழ்நாட்டோட தெய்வம், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டோட மன்னனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிவனோட அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதே ஹனுமான் வந்து நம்ம தமிழ்நாட்டை ஏன் சேர்ந்தவங்களா இருக்கக்கூடாது? அந்த தென்னாடை சேர்ந்தவங்களா ஏன் இருக்கக்கூடாது? அப்போ ஹனுமான் வந்து ஒரு தென்னாட்டுல ஒரு அரசனா கூட ஏன் இருந்திருக்க கூடாது? இந்த மாதிரி கேள்விகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஜஸ்ட் இதனோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். ஸோ இதுல யாரையுமே புண்படுத்தணும், யாரையுமே கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. எதையுமே நம்ம டீக்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த இதுவுமே இல்லை. ஸோ இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. மேபி இப்படி இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற என் மனசுல உள்ள கேள்விதான். இந்த மாதிரி கேள்விகள் நிறையவே இருக்கு. ஸோ அதை தான் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஜஸ்ட் இந்திரஜித்தோட வீரத்தை பத்தி பேசுறதுக்கு தான் நம்ம இப்போ
ஒட்டுமொத்தமா இந்த வீடியோவே அதுக்காக தான். ஸோ இந்திரஜித் அப்படிங்கிறவனோட வீரத்தை பத்தி பெரிய அளவுல நிறைய இடத்துல பேசப்படல அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ அதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ ஏதாவது இதில் தவறாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.